வாங்க. போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த மாபெரும் சபையை வணங்கி மகிழ்கின்றேன். காவியம் என்ற பெயரிலேயே பண்பாட்டை பதிய வைத்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தோழி, எனக்கு முன்னால் பேசிய அன்புக்குரிய தோழி அவர்கள் ரொம்ப நல்லவங்க. எப்போதுமே அவங்கள உண்மையை மறைக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து முதல்ல பேசும்போதெல்லாம் ஊன்னு பயங்கரமா பேசி பண்பாடு போய்விட்டதே விழுந்து விட்டதேன்னு பேசிட்டு நல்லாத்தான் போய்கிட்டு இருந்தது. கடைசியில ஏமா அப்படி விழுந்தீங்க? நர்த்தகி நடராஜி நடனமும் அந்த கண்ணகியினுடைய தோற்றத்தை எல்லாம் பார்த்து நான் அதிர்ந்து போனேன், தமிழ் பாட்டை கேட்டு புல்லரித்து போனேன் எல்லாம் சொல்லிட்டு இன்று நடைபோடவில்லை தமிழகத்துல. நாங்க இந்த நர்த்தகி நடராஜ் நடனம் இந்த மேடையில் நடந்தது இன்றுதான் நடந்தது. இன்றுதானே என்னாச்சு? அதனாலதான் இன்னையிலிருந்து வரும்ன்றாங்க. இன்னையிலிருந்து வரணுங்கிறார். என்ன செய்யறது? கவிதாயினி பேச ஆரம்பிச்சாலே குழப்பமாயிடுது. வேற என்ன பண்றது? சகோதரி அழகா பேசுனாங்க. பேசும்போதே அவர்களுடைய அணி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்டம்மா பாட இவர் ஆட ஒரே தில்லானா மோகனாம்பாள் தான். இருந்துச்சுல்ல, வீட்டுக்குள்ள இருக்குல்ல. அதானங்க சொல்றோம், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது அங்கதான் இருக்கு பண்பாடு. ஆடணும், ஜாலியா இருக்கணும், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், இதான வாழ்க்கைங்கிறோம். என்னமோ தவடி ரொம்ப அருமையா பேசிட்டு தமிழ் பாடல்களில் தமிழ் இருக்கிறதா? வாட்ட கருவாட் நல்லதானமா சொல்லியிருக்கான். வாட்ட கருவாடு இருந்தா தானமா கஞ்சிக்கு நல்ல உணவா இருக்கும். வாட்டின கருவாடுமா அது? வாட்டின கருவாடுமா? நல்ல அருமையான. நான் போகும்போது என்னைய சொல்றேன் வாட்ட கருவாடு. மதுரையில வந்து இட்லியை காணும்னு சொல்லாமாங்கய்யா? சொல்லாமா? என்னமோ கிணத்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமா இங்க? இட்லி ஸ்பெஷல் மதுரை. இங்க வந்துட்டு இட்லியவே காணவில்லையே. காய்ச்சலுக்கு தானே இட்லி சாப்பிடுறோம். இப்ப முருகன் இட்லி கடையில உட்காந்து சாப்பிடுற அத்தனை பேரும் காய்ச்சலா? என்னங்க நம்மளே முடிச்ச பிறகு அங்கதான் போறோம்னு நினைக்கிறேன். இட்லி கடைக்கு இந்த இட்லியை பார்த்துட்டு சௌராஷ்டிர இட்லின்னு ஒன்று இருக்குங்க. ஆமா, அதுல வந்துட்டு இன்றைக்கு பெண்கள் நடமாடம் இடிக்கிறதா? பெண்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறதா? என்ன பேச்சு? ஆனா அதை பேசுனது யாரு தெரியுமா? தினம் தினம் பட்டிமன்றத்திற்காக ஊர் ஊராக சுற்றிவிட்டு இரவு அகால வேளையில் வீடு போய் பத்திரமாக சேருகின்ற உமா என்பதுதான் நமக்குரிய ஆச்சரியமே. இதெல்லாம் தேவையா? தினம் தினம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு ராத்திரி எல்லாம் போயிட்டு விடிய காலம் 2 மணிக்கு 3 மணிக்கு பத்திரமா வீட்டுக்கு போறாங்க. தமிழ் எப்படி பரப்புறது? பரப்புறாங்கல்ல, அப்புறம் எப்படி பண்பாடு குறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம்? தினம் தினம் கவிதை எழுதி கொண்டு பாட்டுல தமிழே இல்லை என்று எப்படி சொல்வது? அடுத்து எங்க அணி தலைவர் ஐயா அவர்கள், எதிரணி தலைவர் ஐயா நல்லாதான் இருந்தது. அது ஸ்டூல் மேல ஏறி நின்று அவர் ஆடும் போது பாக்குறதுக்கு எனக்கு சர்க்கஸ் மாதிரியே இருக்கும். எப்போதுமே அதை ரொம்ப ரசிப்போம். ஐயா ஆடிக்கிட்டு உணவு எங்கே போய்விட்டது, இன்றைக்கு பீஸா தானே இருக்கிறது எல்லாம் சொன்னார். உணவின் வடிவம் மாறி இருக்கிறது, மற்றபடி தானியங்கள் அதே தானே. கேப்ப கூழுன்னு குடிச்சோம், அதைத்தான் இன்னைக்கு கெலாக்ஸ்ன்னு குடுக்குறான். சோளச்சோறுன்னு சாப்பிட்டீங்க, இன்னைக்கு கார்ன்பிளேக்ஸ்னு மாறி இருக்கு. அதானே உங்களுக்கு கேப்ப கூலே தான் வேணுமா? அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா? என்னங்கய்யா வந்ததுல இருந்து அப்படியே தான் இருக்கணும். வீட்டுல உறவுகளுக்கு இடையே மரியாதை இல்லையா? எங்க இல்லாம போச்சு? புரிந்து கொள்ளாமல் இருப்போம். நம் பெரியவர்கள் நமக்கு சொல்லி திருத்துவாங்க. இதான குடும்பம். எனக்குங்கய்யா என் குடும்பத்தையே நான் சொல்றேன், மத்தவங்கள சொல்லப்படாது. வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல வீட்டு வேலைகள்லாம் ஒண்ணும் தெரியாது. கிரைண்டர்ல மாவு ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு அரைக்க தெரியாது. மாவு ஓடிக்கிட்டு இருக்கு, நான் வீட்டுக்காரர் இருக்காருல, நாங்க இருக்கோம். மாமியாரும் இருக்குல்ல, அதனால அவரை வேலை வாங்க முடியாது. இப்ப மாவு ஓடிக்கிட்டு இருக்கு கிரைண்டர்ல, நான் பக்கத்துல உட்காந்து என்னமோ படிச்சுட்டு இருக்கேன். எங்க மாமியாரும் உட்கார்ந்து இருக்கு. திடீர்னு கிரைண்டர்ல கிர்ன்னு சத்தம் கேட்டுச்சு. தண்ணி இல்ல போல இருக்கு. உடனே எங்க மாமியார் சொல்லிச்சு, ஏமா தலையில கொஞ்சம் தண்ணி ஊத்து, தலையில கொஞ்சம் தண்ணி ஊத்துச்சு. நான் படக்குன்னு ஒரு செம்பு தண்ணியை தூக்கி குழவி தலையில ஊத்துறதுக்கு போயெல்லாம் கிழவி தலையில ஊத்திட்டேன். தெரியல எதுல ஊத்த சொன்னாங்கன்னு புரியல. அது எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அன்னையில இருந்தே ஊத்திக்கிட்டே. உடனே மாமியார் சொன்னாங்க, ஊத்துனது ஊத்திட்டேன், நான் சாயங்காலம் தான் குளிக்கணும், ஒரு சோப்பையும் கூட முடிச்சிடுறேன் குளிக்கிறது.
அவங்க சொல்லி கொடுத்தாங்க. கிரைண்டர்ல மாவுல தண்ணியை ஊத்துமா, தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. அப்புறம் அதுக்காக அவர்களுக்கு எங்களுக்கு இடைவெளியே இல்ல, பெரியவர்கள் சொல்லையே கேட்கலன்னா இப்ப சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல தந்தை மகன் உறவுங்கிறது எப்படி இருக்கும்? அப்பா கிட்டே பேச மாட்டான். அப்பா ரூம்ல இருந்தோம்னா அப்பா இருக்கார், பெரியவர் இருக்கார், ஐயா இருக்காரு, தள்ளி தள்ளி போவான். அப்பா என்னமோ மிலிட்டரி ஆபீசர் மாதிரி அப்படியே டெரரா இருப்பாரு, பிள்ளைகளை பக்கத்திலே விட மாட்டார். ஆனா இன்றைக்குள்ள சூழ்நிலையில் தந்தையும் மகனும் நல்ல நண்பர்களாக பழகுகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்பா கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு இருக்கு. அழகா சொல்ல, என்னதான் அவன் வேடிக்கையா பேசட்டுமே, எங்க அப்பா தான் எனக்கு எதிரிம்பா எல்லாம் சொல்லுவான். ஆனா தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதுல நம்ம பிள்ளைங்க ஒரு நாளும் தவறுவதில்லை. ஒரு பையன் படிச்சு முடிச்சு முதல்ல வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்தவன் நேர வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்பா வாசல்ல ஈஸ்டர்ல உட்கார்ந்து இருக்காரு, எதிர்பார்க்கிறாரு இந்த பையன் என்ன பண்றான் பாப்போன்னு. நேர வீட்டுக்குள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு அவ அம்மா கிச்சன்ல நிக்கிறா, பக்கத்துல போய் நிக்கிறான். என்னடா சம்பளம் எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கிட்டேன். போய் குடுறா, அந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்காருல முன்னாடி, அவர்கிட்ட போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கு. கொடுக்கலாம், ஆனா எனக்கு ஒரு சங்கடமா இருக்குன்னா. என்னடா அப்படின்னு. ஒண்ணு இல்லம்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்கல, எனக்கு மிட்டாய் வாங்க காசு வேணும்னு அப்பாட்ட கேட்பேன். அப்பா 5 ரூபா கொடுப்பாரு, நான் வாங்குவேன். என் கை கீழே இருக்கும், அப்பா கை மேல இருக்கும். பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு புக்கு வாங்க காசு வேணும்னு கேட்பேன், அவர் கொடுப்பாரு, நான் வாங்குவேன். என் கை கீழே இருக்கும், மேல இருக்கும் அவர் கை. காலேஜுக்கு போன பிறகு வண்டி வாங்கணும்னு பணம் கேட்டேன், கொடுத்தாரு, நான் வாங்கினேன். என் கை கீழே, அப்பா கை மேல. இப்ப நான் சம்பளத்தை கொடுக்கும் போது என் கை மேல போய் அப்பா கை கீழே வரவே கூடாதுமா. அதனால நான் சாமி படத்துல வச்சு அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னா. அதுதாங்க இன்றைய இன்னைக்கு உள்ள மகனினுடைய நிலைமை. அந்த வீட்டை காட்டுக்குமா நம்ம கும்பிடணும். அவனை இருக்கா வீட்டுல இருக்கா, அந்த இப்ப கூட அவரணுமா கும்பிடணுமா, பூ போட்டு கும்பிடணும். நம்ம ஐயா இருக்காங்கய்யா, இந்த பாருங்க எதிரணி தலைவர் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, எங்க ஐயா அழகு ஐயா. அவரை கொண்டு அவன் மகன் கொண்டு வந்து இப்ப வண்டியில இறக்கி விட்டு போறான். அவ்வளவு பெருசு ஒட்டக மாதிரி ஒரு பைக்குங்க இவர் உயரத்துக்கு. ஆனா பைக் வாங்கும் போதே ஒரு ஸ்டூல் ஃப்ரீ போட்டு ஏறி உட்கார்றதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு இவருக்காகவே. நல்ல அழகா கொண்டு வந்து எங்க நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த பையன் கொண்டு வந்து அற்புதமா இறக்கி விட்டு, டாக்டருக்கு படிக்கிற பையன். எனக்கு என்னன்னா போனா வந்து இறக்கி விட்டு அப்பாவுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறானே, அப்படி அருமையான நிம்மதியா இருக்கு. அப்படி அருமையான பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பண்பாடு இல்லை என்று எப்படி சொல்வது? நடுவர் அவர்களே, மதுரை என்பது பண்பாட்டு தலம். பொங்கல் திருவிழாவாக இருக்கட்டும், பண்டிகைகளாக இருக்கட்டும், கொண்டாடுவதில் சிறப்பு பொருந்திய பழமையை பாதுகாக்கிற நகரமாக நம்முடைய மதுரை இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டுக்காரர்கள் எல்லோரும் பொங்கல் திருவிழாவை பார்ப்பதற்காக மதுரையில் வந்து குவிகிறார்கள். மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போய் நம்முடைய பழைய கலைகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டி, ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளை நிகழ்த்தி காட்டி நம் பண்பாடு இப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வெளிநாட்டுக்காரர்களே வரக்கூடிய பண்பாட்டு தலமாக மதுரை விளங்கி கொண்டிருக்கிறது. கோவில்கள், மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் பார்க்கிறதுக்கு நிறைய வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க. அப்படி வந்திருக்கும் போது ஒருத்தர் போய் பேட்டி கேட்டாரு, என்னங்க எங்க ஊருக்கு வந்திருக்கீங்களே, எங்க ஊரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அந்த வெளிநாட்டுக்காரங்க சொன்னாங்க, இங்கே மதுரை என்பது கோவில்கள் நிறைந்த நகரம் என்றுதான் பார்க்க வந்தோம். ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமுமே கோவிலாக இருக்கிறது என்று. இதுதான் நம் பண்பாட்டின் சிறப்பு. நடுவர் அவர்களே, தண்ணி அடிக்கிறார்கள், ஒழுக்கம் கெட்டு போய்விட்டது என்றெல்லாம் அவர்கள் ஒரு பெரிய பட்டியல் போட்டார்கள். ஒழுக்க கேடும் அந்த தண்ணி அடிப்பது போன்ற மது பழக்கமும் பழைய காலத்திலிருந்தே இருந்து வரக்கூடிய ஒன்றுதான். இருக்க போய் தானே திருவள்ளுவர் எழுதினார் கள் உண்ணாமைன்னு. ஏற்கனவே குடிச்சிருக்க போய் தானே குடிக்காதன்னு சொன்னார். பெண்வழி சேரல் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. ஒழுக்க கேடு என்பது எப்போதும் இருந்திருக்கலாம். ஆனால் அதை தவிர்க்கக்கூடிய, தடுக்கக்கூடிய நல்லவையும் அறிவுரையும் எப்போதும் இருக்கும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்வதை போல தமிழர்களின் பண்பாடு என்பது உலகம் முழுவதும் பெருமை தரக்கூடிய பெருமைக்குரிய தனிப்பெரும் பண்பாடாக இன்று மட்டுமல்ல என்றும் நடைபோட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டீங்களா எப்படி போகுதுன்னு கதை? வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா தீனதயாள பாண்டியன் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரேவதி ரொம்ப ஜாலியா பேசினாங்க. ம். பெரும்பாலும் பெண்கள் சிரிச்சு பேசிட்டாங்கன்னா பிரச்சனைன்னு இந்த அர்த்தம். மாமியார் தலையில தண்ணி ஊத்திருக்காங்க. ஒரு குழவிக்கும் கிழவிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு ஆளு வாட்டக்கருவாடுக்கு இப்படி ஒரு உதாரணம், அது விளக்கம் உங்களை தவிர யாரும் சொல்ல முடியாது, எழுதினவனுக்கே தெரியாது. அது 555 கலாச்சி ஃபைன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க அடுத்து வர்றவங்க. இந்த மாதிரி தான் சினிமாவில் தமிழ் வருது. இதை சொல்லி பேசுறதுக்கு எதிர அவரு சிக்கல் சண்முக சுந்தரம்னு நினைப்பாரு இந்த அம்மாவுக்கு. அவங்க வீட்டுல தில்லானா மோனம் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்களாம். என்னங்க இது நல்லாவா இருக்கு? எல்லாம் யோசிச்சு பாருங்க, கீழ் போர்ஷன்ல குடி இருக்கிறவ என்ன ஒரு செங்கலா உதுறாதா? ஒரு தமிழை இன்னொரு தமிழன் தலையில செங்கலை போடுறதா? இன்னும் கேப்பையும் கெல்லாக்ஸ் ஒன்னா 15 ரூபாய்க்கு கேப்ப வாங்கலாம், 150 ரூபாய் கெல்லாக்ஸ். காசு இருக்குல்ல, இது ரெண்டும் ஒன்னா? அப்பாவும் மகனும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்களாம். இப்போ அது மகன் சொல்றானா அப்பா கை இப்படி கீழே போயிடக்கூடாதுன்னு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணு. பேங்க் எதுக்கு வச்சிருக்காங்க? அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணி அப்பாவை கை நீட்ட சொல்லாத. தெருவில் கை நீட்டுற வரைக்கும் விட்டு வச்சிருக்கான். ஊர்ல எத்தனை ஆம்பளை பயலுங்க எப்படி வங்கிக்கு பிரச்சாரம்? மகன் கிட்ட கை நீட்டுறது என்ன? மகன் கிட்ட கை நீட்டுறது என்ன தப்பு? தெருவில் கை நீட்டுறான். அவர் மகன் வந்து இறக்கி விட்டு இருக்கான், அவனை பாராட்டணும். நிறைய பேர் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல இறக்கி விட்டு வரவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு பத்திரிகையிலே போட்டிருக்காங்க. அந்த மகனும் தான் இறக்கி விட்டான், ஒரே அடியா இறக்கி விட்டான். இது இருக்கா இல்லையா? இருக்கு. சும்மா தமிழன் தமிழன் 50 பேர் உட்கார்ந்து தமிழர் தெரியும், தமிழரை தெரியுமா? தெரியுமா? தமிழன்னு பேசி தமிழர் தெரியும், தமிழர் தெரியும். தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டா, தனித்தனியே ஒரு குணம் இருக்கு. தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஒரே ஒரு கேள்விங்க, எந்த ஒரு விஷயத்திலும் தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லை. கர்நாடகாவில் இருந்து காவிரி தண்ணீருக்காக பிரதமரை பார்த்தாங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் மொத்தமா போய் பார்க்கறான். கேரளாவில இருந்து போனா மொத்தமா போறாங்க. தமிழ்நாட்டில இருந்து மொத்தமா போறதுன்றது என்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, அன்னைக்கும் கிடையாது. இல்ல, இதுக்கு பேர் தமிழரின் ஒற்றுமையா? நாங்க என்னைக்கு இருந்தோம்? கணினி தமிழ் வந்துருமா, அதுல பேசினா அப்படியே அதுல டைப் ஆயிரும்னு ஐயா சொல்றாரு. தமிழ்ல பேசினா தானே ஆகும். எந்த தொலைக்காட்சியிலையாவது தமிழ் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அதுல தொலைக்காட்சிகள் இப்ப புதுசா ஒரு நிகழ்ச்சி வருது, தமிழ் பேசு தங்க காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் தான் தமிழ்ல பேசுறான், அப்படியே பேசிட்டேன்னா உனக்கு தங்க காசு கொடுக்குறோம். இருக்கா இல்லையா? அப்படி கொடுத்தாலாவது பேசுவானான்னு பாக்குறோம். அதான் பாக்குறான். இதுல ஐயா சொல்றாரு 97% பேர் அறம் சார்ந்து வாழ்கிறார். இந்த உலகத்துல இப்படி ஒரு ஜோக்க ஐயாவால தான் சொல்ல முடியும். எந்த போலீஸ் அதிகாரியா அவரு? 1912 வேலை செஞ்சிருப்பாரு அவரு. அவர் இல்லாட்டி சொல்லுங்க, நாங்க போய் விசாரிக்கிறோம். இன்னொருங்க, எல்லா நேரமும் ஒரு சில உதாரணங்களே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சுனாமி வந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் போய் கொடுத்தாருன்னு ஒரு உதாரணம் சொல்றோம். அதுக்கு பின்னணியை நம்ம பெரும்பாலும் பாக்குறது இல்ல. முதல்ல ஒரு ஏழை அவன் கையில கிடைச்ச 1 லட்சம் ரூபாய செக்கா வச்சிருந்தானா பணமா வச்சிருந்தானா? நல்ல நேர்மையா நீங்க பேசணும். இன்னைக்கு சம்பளம் வாங்கி நான் நாளைக்கு கொடுத்துறேன், அம்பட்டும் இல்லாம போகுது. ரெண்டாவது, அவனுக்காக அவனை எதிர்த்து அந்த ஊருக்குள்ள சில பேர் மொட்டை பெட்டிஷன் போடுறதாக பேசினாங்க. ஓ, அவன் பொருட்களே, ஓ மகன் வந்துட்டான், ரூபாய் நீ வச்சிருக்காத, இதுவும் நடந்தது. அதான் நடக்கும்ல. இது நான் பொய்யா சொல்லல. அன்றைக்கு வந்த புலனாய்வு பத்திரிகைகள் இந்த செய்தி வந்தது. புலனாய்வு பத்திரிகைகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா நாம சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்க பேங்குக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, 18 வயசு தான் இருக்கும். அரசு தருகிற மானியத்துல அந்த பொண்ணு மேற்கொண்டு ஒரு தொழில் தொடங்கணும். அது ஒரு அட்ரஸ் கொடுத்தது. அந்த அட்ரஸ்ல யாருமே இல்லை. அப்படி ஒரு அட்ரஸ் எல்லாரும் நிறுத்தி வச்சு எங்க மேனேஜர் கேட்கிறார், என்னம்மா நீ 3 லட்சம் ரூபாய்க்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்க, நீ கொடுத்த அட்ரஸ்ல யாருமே இல்லை. அந்தம்மா என்னைய பார்த்து கேட்குற, டிவில எல்லாம் பேசுறீங்கல்ல, அவன் கோடி கோடி அடிக்கிறான், நான் ஒரு 50,000 அடிச்சா என்ன பெரிய விஷயம், நீங்க சொல்லுங்கன்னு. என்னங்க என்ன தப்பாங்க? சின்ன பொண்ணியாது. பெரும்பாலும் நல்ல செய்திகள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இளைஞர்கள்ட்ட இருக்கும். இன்னைக்கு இளைஞர்கள்ட்டே இல்லை என்பதுதான் உண்மை. திருமணம் உடல்களின் சங்கமம் அல்ல, ஆன்மாக்களின் சங்கமம். ஐயா சொல்றார். ராத்திரி 10 மணிக்கு பிறகு சில டிவிக்கள் எல்லாம் சில ப்ரோக்ராம் போடுறான். வேலையில்லாத டாக்டர்களா உட்கார்ந்துருக்காங்க. இது சொல்றதுக்கு கேவலமா இருக்கு. இத நடத்துறது பூரா பெண்கள்.
அவங்க தான் அதுக்கு மீடியேட்டரா இருக்கிறாங்க. அவங்க வந்து சில சொற்களை ரொம்ப அநாகரிகமா சொல்றாங்க. இது நடக்குதா இல்லையா? உடல்களின் சங்கமமா ஆன்மாக்களின் சங்கமமா? வேற ஒண்ணு வேண்டாம், ராஜாஜி பூங்காவுக்கு போய் பாருங்க. பகல் நேரத்துல ஐயா வீட்டுக்கிட்ட இருக்கிற மகாலுக்கு போய் பாருங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு நண்பர், அவர் எங்க வீடு இல்லைங்க, அவரு அங்க அங்க இருந்த பூங்காக்களையும் நாங்க அனுப்பிச்சு வச்சுட்டோம். டாக்கையா வீட்டுக்கிட்ட ஒரு மகால் இருக்கு, நம்ம நாயக்கர் மகால். ஃபாரின்ல இருந்து வந்த ஒரு தமிழர் குடும்பமா போய் நாயக்கர் மகாலை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், ஏன் சார் இவ்வளவு கேவலமா இருக்கு தூண்களுக்கு பின்னாடி? பகல்ல சார் எங்க ஊர்ல கூட இப்படி இல்லைன்னு சொன்னார். இங்க உடல்களின் சங்கமம் இல்ல, ஆன்மாக்களின் சங்கமம். ஆமா, உடல் தான். யாரோ ஒரு பையன் இட்லி வித்தாரு, அது இட்லி விமானத்துல பறக்குதுன்னு ஐயா சொல்றாரு. நம்ம ஊர்ல கவர்மெண்டே இட்லி விற்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நாங்க எவ்வளவு தூரம் இட்லியை கொண்டு போயிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் சொல்லி கொடுத்தா தானே. நாங்க மதுரை கம்பன் கழகத்துல இருந்து கம்பன் விழா போட்டி நடத்தினோம். கல்லூரி மாணவர்களுக்கு திரிசடை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லியிருந்தோம். 5 நிமிஷம். வந்திருந்த பையன் தாக்கு சுப்பிரமணிய ஐயாட்ட சொன்னது இது. திரிசடைனா யாருன்னு நான் எங்க பேராசிரியர்கிட்ட கேட்டேன், கல்லூரி பேராசிரியர்கிட்ட. அவர் சொல்லியிருக்கிறாரு, திரிசடைனா நிறைய சடை இருக்கிற சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். இது பொய் இல்லைங்க, உண்மை. உண்மையா இல்லையா? நீங்க சொல்றீங்க அறஞ்செய்ய விரும்பு இலக்கியமெல்லாம் வளர்ந்துரும். பட்டிமன்றத்தில் தான் மாற்று கருத்துகளுக்கு மரியாதை தருகிறதுனா மக்கள் மன்றங்களை மாற்று கருத்து அனுமதிக்கப்படுகிறதா? எதிர்த்து பேசினா யாராவது விட்டுருவாங்களா? பேசுறீங்க. செவி கைப்ப சொற்போருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுனா பேச முடியுமா? ஒரு ஆள் பேச முடியுமா? பிறரது விமர்சனங்களை தாங்குகிற பொறுமை தமிழனுக்கு உண்டா? தமிழ்நாட்டிலே கடந்த ஒரு சில ஆண்டுகளிலே வெளிநாட்டில் இருந்து வருகிற பிற பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. பல காரணங்களால் பல பேரை துரத்தி இருக்கிறோம். இல்ல பார்த்துட்டாங்களாம் எல்லாத்தையும். சுற்றுலாத்துறையில் இருக்கிற அத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. திடீர்னா ஒரு கூட்டம் நாங்கள் தான் தமிழை தாங்கி பிடிக்கிறோம்னு நிக்கிறாங்க. வெளியிலிருந்து வருகிற வெளிநாட்டவர்களுக்கு இங்க மரியாதை இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன தமிழன் இன்றைக்கு எங்கே போயிருக்கிறான்? என்ன பண்பாட்டை நீங்க வச்சிருக்கிறீங்க? தமிழன் என்றைக்கும் நடை போடவில்லை, கடை போடுகிறான். பிறர் வருவதற்கு தடை போடுகிறான். நடை போடுகிறான்னு எப்படி சொல்றீங்க? சாதாரணமா தரையிலேயே அவனால நடக்க முடியல, பண்பாட்டு தளத்துல எப்படி நடப்பான்? சாயந்தரம் பாருங்க எப்படி நடக்கிறான். நடு ரோட்ல வந்து அப்படியே ரொம்புறான். என்னங்க சரி, நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாலும் கேட்கிறோம். இங்கிட்டு போனாலும் வயிறு, அங்கிட்டு போனாலும் வயிறுங்க. நேற்று இரவு ஐயா நாங்க எல்லாரும் சென்னையில டி நகர்ல ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்றுகிட்டு இருந்தோம். அப்ப மலேசியால இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க தமிழ்காரங்க. அந்த பொண்ணு சொன்ன உண்மையான வார்த்தை, நாங்க இங்க போய் ஒரு ஜவுளி கடையில குங்கும நிறத்துல சேலை கேட்டேன். அதுக்கு அவங்க குங்கும நிறம்னா என்ன நிறம்னு கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லைங்க குங்குமம் இருக்குல்ல அந்த நிறம்னு கேட்டேன். அதுக்கு அவங்க மெரூன் கலரான்னு கேட்டாங்க. எனக்கே கேவலமா இருக்கு. மலேசியால இருந்து வந்த நாங்க குங்கும நிறம்னு சொல்றோம், உங்க ஊருக்காரங்க மெரூன் கலர்னு சொல்றீங்களேன்னு அந்த பொண்ணு கேட்டது. கேட்டதா இல்லையா? தமிழ் அப்படித்தாங்க நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் பொங்கல் வருது. ஐயா பொங்கல் வாழ்த்துக்கள்னு உங்களுக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க? அத்தனை பேர் ஹாப்பி பொங்கல். பண்பாடு நல்லா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன். ஜாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. திருமணங்கள்ல இருந்து எல்லாத்துலயும் மருதாணி வைக்கிறவர்கள் மெகந்தியாக மாறி இருக்கிறார். எல்லா வகையிலையுமே தமிழர் தங்கள் அடையாளங்களை, பண்பாட்டை என்ன வைத்திருக்கிறோம் என்பது நாகரிகம், என்னவாக இருக்கிறோம் என்பது பண்பாடு. ஆனால் என்னவாக இருக்கிறோம் என்பதிலேயே இன்றைக்கு இடி விழுந்திருக்கிறது. யோசித்துக் கொள்ளுங்கள். நல்ல அவை இது. உண்மையை பேசினால் அது உலகிற்கு நல்லது, குறிப்பாக தமிழ் உலகிற்கு நல்லது. உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட இல்லை என்று அன்றைக்கு பாரதி சொன்னானே, இன்றைக்கு அதைவிட மோசமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.